ஹாய் காய்ஸ், பாப்பா வந்து 2-3 நாளாகவே உருளைக்கிழங்கு போண்டா வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. சரி, இன்றைக்கி அவளுக்கு போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சு வெங்காயம், பச்சை மிளகாய், கருகாப்பில், மல்லி, சீரகம் இதெல்லாம் போட்டு உருளைக்கிழங்குல நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கடலை மாவில் வந்து பாப்பா வந்து தெரியாமல் இந்த வெங்காயம், பச்சை மிளகா, சீரகம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கலந்து வச்சுட்டு அதை வந்து நான் தனியாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனால் எடுக்கவே முடியல. முடிஞ்ச வரைக்கும் எடுத்தேன். அதுக்கப்புறம் முடியல. சரி அப்படியே போட்டலான்னு சொல்லிட்டு அதில் வந்து அந்த மாவுலேயே வந்து உருளைக்கிழங்க அப்படியே முக்கி அப்படியே வந்து நான் வந்து போண்டாவாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த ஷேப் மட்டும் கரெக்டாக வரல. அந்த ஆணின்னு இருந்தங்காட்டி கொஞ்சம் ஷேப் வந்து இதாக வந்திருந்தது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நாங்களும் வச்சு அப்படியே சாப்பிட்டோம். வெளியும் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. அப்படியே நாங்கள் வந்து இதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே முடிச்சிட்டோம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சுக்கு காப்பி வந்து ரெடி ஆகிட்டு இருந்தது. அந்த சுக்கு காப்பி கூட இந்த வந்து உருளைக்கிழங்கு போண்டா வச்சு சாப்பிடையில டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. இந்த சுக்கு காப்பிக்கு வந்து ஒயிட் சுகர் போடாமல் இந்த கரும்பு சர்க்கரை, இந்த வெல்லம் போட்டு இந்த சுக்கு காப்பி வச்சா இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஜ்ஜி, இந்த கடலை மாவு மட்டும் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் மீதி இருந்தது. அந்த உருளைக்கிழங்கு வந்து முடிஞ்சிருச்சு. சரி, தூள் பஜ்ஜி மாதிரி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் அந்த தூள் பஜ்ஜி மாதிரி போட்டு அப்படியே எடுத்துட்டேன். அது வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், ஃபாலோ எல்லாருமே பண்ணிடுங்க.